ஹே ஆலா கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு என்னடா மூவி போடலேன்னு நீங்க கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ, இருந்தாலும் என்னோட கடமை தானே. அதனால இன்னைக்கு ரொம்ப ஃபன்னாவும் அதே நேரத்தில் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிறதுக்காகவே நான் ஒரு காமெடி மூவி செலக்ட் பண்ணியிருக்கேன். பொதுவா இந்த மூவியில என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, அம்மா உடம்புல பொண்ணு, பொண்ணு உடம்புல அம்மா இருந்தா எப்படி இருக்கும், அது கூட பரவாயில்லைங்க. நாய் மாதிரி குழந்தைய, குழந்தை மாதிரி நாயை மாதிரி எப்படி இருக்கும், அதாங்க அல்ட்ராசிட்டியே. சரி, வளவல கொலகலன்னு பேசாம ஃபேமிலி சுவிட்ச்ன்ற இந்த ஹாலிவுட் மூவியை பார்க்க போலாம். இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே காட்டுறாங்க, ரெண்டு பேர் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டாடா டாடா டான்னு சொல்லி இவங்க எல்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் டேனால ரொம்ப ஹாப்பியோட அவங்க பேரண்ட்ஸ் டான்ஸ் ஆடுறா. எப்படி இருக்கு? ஆமா, நீ பொதுவாக வீடியோ எடுப்பே, ஏன் இப்போ வீடியோ எடுக்கல? நான் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டேன், இனிமேலாம் வீடியோ எடுக்க முடியாதுன்னு அவங்க பொண்ணு ஃபோன் நோண்டிகிட்டே சொல்ல இவங்க அம்மாவுக்கு ரொம்ப சோகமாயிடுது. அன்னைக்கு டே ரொம்ப சோகமாக இருக்கிறதுனால அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வர நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட அப்பா என்ன சொன்னார்னா, புதுசாக நம்ம ரூல்ஸ் கொண்டு வரலாம், நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது மட்டும் இது மாதிரி எந்த பொருளும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையிலேயாச்சும் நம்ம ஒரு மீட்டிங்கை போட்டாங்கன்னு சொல்லி எல்லாரையும் இம்பார்ட்டண்ட்டாக வர சொல்கிறாங்க. இவங்களும் சரி மீட்டிங் தானே, எப்பயும் போல சுமாராக தான் இருக்குன்னு சொல்லி இந்த ஃபேமிலிக்கு ஒருத்தங்களா காட்டிட்டு இருக்காங்க. சிசின்னு ஒரு பொண்ணு, அவள் எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா சொல்கிறதே கேட்க மாட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபுட்பால் தான். அவங்க அம்மா கூப்பிட்ட உடனே இதோ வரேன் இருங்க வரேன்னு சொல்லி பொறுமையாக வந்துட்டு இருக்கா. ஈரோட அப்பா தான் காட்டுறாங்க. இந்த காரோட வலிமை, ஸ்பீடு இது மட்டும் காத்தியை கிழிச்சிட்டு போகும். அப்போ இன்னைக்கு கொண்டு போகலாம். இல்லை இது அழகுக்காக தான், இதை கண்டிப்பாக வெளியில் கொண்டு போக முடியாது. நானும் பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ நாள் தான் இப்படி கொண்டு போகாமல் இருப்பீங்கன்னு. சரி ஒயிட்டை நீங்கள் கூப்பிட்டு வாங்க, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அது சொன்ன உடனே சரின்னு யாரா அந்த ஒயிட்டுன்னு அப்போ தான் கட்டுறாங்க. லைவில் ஒரு சொட்டையங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உங்களோட இது எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் லென்ஸில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அது ஏன் அப்படி சரியாகலைன்னு கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லி இவன் அதை ஃபார்முலா சொல்லிகிட்டு இருக்க. அப்போ தான் ஒயிட், அம்மா மீட்டிங் கூப்பிட்டாங்கடா. ஓ இதான் உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸா, ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க சொல்லி அவர் ஃபன்னியாக சிரிக்க, அதை பார்த்துட்டு அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா ஏன்ப்பா இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது, சீக்கிரம் வாடா. சரி வரேன். அவனும் அந்த மீட்டிங் போய் நிற்க, என்னடா பண்ண போகிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ தான் ஓகே ஒயிட்டுக்கு வந்து நாளைக்கு முக்கியமான இன்டர்வியூ இருக்குது, அதே மாதிரி சிசிக்கு நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, எனக்கு நாளைக்கு இம்பார்ட்டண்டான ப்ரெசன்டேஷன் காட்ட வேண்டியிருக்கு பாஸ் கிட்ட. அப்போ என்ன மறந்துட்டீங்க, எனக்கு நாளைக்கு முக்கியமான கான்செப்ட் இருக்குது, இது ரெண்டாவது தான் சான்ஸ் கிடைக்குமே. இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குதான், அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக சுற்றணும் அப்படின்னு எங்கள் அம்மா பேச, என்னோட விஷயம் மறந்துட்டீங்க, இன்றைக்கி சாயந்தரம் பிளானட்டோரியம் போகணும். ஓ ஆமாம், மறக்காமல் பிளானட்டோரியம் போயிடலாம், எல்லோரும் க்யூட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்வீட்டான மெமரிஸை சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதை கேட்டுக்கப்புறம் அவ்வளோதான், மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் கிளம்புங்க. இப்போ தான் சிசியும் ஒயிட்டும் படிக்கிற அந்த ஸ்கூல்லேயே காட்டுறாங்க. அவள் ஸ்கூலுக்குள்ளே சிசி போன உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோ சிசின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது, தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய கேங் இருக்குது, அப்போனா இவன் பையன் இவனுக்கு எவ்வளோ பெரிய கேங் இருக்குன்னு சொல்லி காமிச்சா, பையன் வெளியே எட்டி பார்க்கறதே யாராச்சும் வராங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க, இது ஒரு தடியன் அடிப்பேன், மூஞ்ச பிச்சு எடுப்பேன் கொடூரமாக பேச. இதை பார்த்துட்டு பயந்துட்டு மிஷின் இம்பாசிபிளுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு லிஃப்ட் மிஷின் மாதிரி அங்கே வண்டியை தள்ளிட்டு போயிருக்க வண்டியான தொங்கிட்டே போகிறான். அவனை தாண்டிட்டுமா இல்லையா, தாண்டிட்டோம். உடனே அதுக்கடுத்து ஒரு கதவுகள்லாம் புகுந்து வெளியே வந்து அலமாரி மேலாம் கஷ்டப்பட்டு முட்டி போட்டு ஏறி குதிச்சு, அப்பாடா தடியனை தாண்டியாச்சு. அப்பா ஒரு பயங்கரமான அமைதி. எதுக்குடான்னு பார்த்தா இவன் ஆளே அப்படியே சைட் அடிக்கிறான். ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கா, இது இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போலகு, நான் ரசிக்க விட்டாதானடா ராசான்னு சொல்லி குறுக்கால அந்த கரடி வந்து நின்று, ஏய் நீ அந்த புள்ளைய சைட் அடிக்கிறியா அப்படின்னு கீழே தள்ளி விட்டு, புள்ள இங்கே பாரு இவன் உன்னை சைட் அடிக்கிறான் அப்படின்னு அங்கே கிளாஸுக்கே தெரியற அளவுக்கு பப்ளிக்காக கத்திடுறான். இவனும் இந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல் சீக்கிரம் இந்த இடத்துட்டு ஓடணும்னு சொல்லி பாத்ரூம் போய் ஒளிஞ்சிக்கிட்டு ரொம்ப சோகமாக அழுந்துட்டு இருக்கான். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்போதான் ஒயிட்டோட அப்பாவை காட்டுறாங்க. ஒரு பாட்டு போகுது, சங்கீத சூரங்கள் என்னோட உள்ளே அப்படின்னு சொல்லி பாட்டு போட, கன்றாவி எவன்டா இந்த பாட்டை கொடுத்தது. அப்போ ஒரு பொண்ணு கை தூக்கி, நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஓ நான் தான் கொடுத்தேன்னா, அது ஏதோ ஒரு யோசனையில் தெரியாமல் கொடுத்துட்டேம்மா, இந்த மாதிரிலாம் பாட்டு இருந்தால் சாம்பார் கணக்காக நல்லாவே இல்லை, இருங்க நான் சொல்கிறேன். எப்படி அந்த பேப்பர்லாம் தூக்கி ஓரம் போடுங்க, இங்கே பாரு நீ ஃபஸ்ட்டு ஆரம்பி ட்ராம்ஸ். இப்போ ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் மேலே கடாயி, சாக்கடையில் ரடாயி, வடிவில் வந்து அடுபாய், ஐயாப்பா அங்கப்பா ரபாயின்னு சொல்லி வெறித்தனமாக பாடிக்கிட்டே இருக்க. அப்போ யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. சரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி இவனை இந்தா மச்சான்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா, என்ன விஷயம், நம்மளோட மியூசிக் கான்செப்டை பார்க்குறதுக்காகவே டிவி ஷோலேருந்துலாம் வரப்போகிறாங்களாம், இது நமக்கு நல்ல சான்ஸு, நம்ம முன்னேறதுக்கு போகிறோம் தட்டுறோம் தூக்குறோம். அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அம்மா நீ என்கிட்ட பொய்லாம் சொல்லியே, அதெல்லாம் சின்ன வயசில் சும்மா பொய் சொன்னதுடா, இப்போ எங்கடா பொய் சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். அதை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக. அப்போ தான் இவரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போன உடனே ஒரு லேடி இந்தாங்கன்னு காஃபி கொடுத்துட்டு எல்லோரும் கொஞ்சம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம், நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங் பற்றி தான், யார் ஜெயிப்பீங்கன்னு தெரியல, ஆனால்
எல்லா 2 பேருக்கும் ஆல் த பெஸ்ட்டுன்னு வேற பாஸ் சொல்லியிருந்தாரு. ஓ அப்படியான்னு சொல்லி இவங்க கொஞ்சம் விறுவிறுப்பாக பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது குறுக்கால லேடி வந்து, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளைய நம்பி ஒரு நல்ல பாம்பை கொடுத்தேன், பாருங்க எப்படி கடிச்சு வச்சிருக்குன்னு சொல்லி அவங்க நெத்தியை காட்ட, இதுவோ அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியல, நாளைக்கு ப்ரெசன்டேஷன் வேறு இருக்குது, அதுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ண விடுங்கன்னு சொல்லி இந்த லேடி நடந்து போயிட்டு இருக்க. ஒருத்தன் நீ அப்படின்னு சொல்லி கையை எடுத்து குத்துற மாதிரி வர 2 பேர் ஆல் பால் லக்கி நம்பர் 1 அப்படின்னு சொல்கிற மாதிரி சுற்றிட்டு கடைசியில் நிற்கிறாங்க. என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்க போலக்கு? ஆமாம், நாளைக்கு நடக்க போகிற ப்ரெசன்டேஷன் நினச்சி தான் பயமாக இருக்குது. கவலைப்படாத, என்னுடைய மொத்த சப்போர்ட்டும் உனக்கு தான், நீ தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும், அந்த உருளைக்கிழங்கு மண்டையை தோக்கடிச்சிரு, ஸ்லைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு எனக்கு பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன். சொன்ன உருளைக்கிழங்கு மண்டையினோ யாரோ என்னை பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி ஞாபகம் வந்துச்சு. யார் என்னை கூப்பிட்டதே சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பாஸ் வந்துட்டு, ஹே நில்லுங்க, உங்கள் 2 பேர்கிட்டையும் முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு யார் தோத்தாலும் சரி, யார் ஜெயிச்சாலும் சரி, நான் சொல்ல போகிற விஷயம் ஒன்று தான். ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து என் கூட பார்ட்னராக வச்சுப்பேன், தோக்குறவங்கள இந்த ஆஃபீஸ் விட்டு துரத்திடுவேன். அதனால் நாளைக்கு நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி குட் லக் அப்படின்னு சொல்லி அவருங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ இவங்க பொண்ணு சிசியில் காட்டுறாங்க. நம்ம தளபதி எப்படி பிகில் ஃபுட்பாலில் பயங்கரமாக கோல் அடிப்பாரோ அதே மாதிரி இந்த சிசியும் யார் காலையும் ஃபுட்பாலில் மாட்ட விடாமல் கோல் அடிச்சிடுறா. சரி எல்லாம் முடிஞ்சுன்னு பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்க. சிசி உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ ரொம்ப நல்லா விளையாடுற, நாளைக்கு அதே மாதிரி நல்லா விளையாண்டினா நேஷனல் டீம் கோச் வந்து உன்னை பார்த்து உன்னோட பிளேயிங் ஸ்கில்லாம் பார்த்து அவரோட டீமில் உன்னை சேர்த்துப்பாரு. அதே மாதிரி என்னோட லட்சியமும் அதுதான், நீ என் லட்சியத்தை நிறைவேற்றலன்னு சொல்லி இருக்கமா கட்டி பிடிக்க. ஓகே கோச், நீங்கள் என்ன உசுரோட விட்டாதான் உங்கள் லட்சியத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு இந்த பொண்ணு திணறி பேசிட்டு இருக்க. சாரிம்மா சாரி, உணர்ச்சிப்பட்டு ரொம்ப நெருக்கிட்டேன். அப்போ தூரத்தில் பார்த்தா சிசியோட அம்மா, சிசி டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வா, கோச் எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சிசி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. பார்த்தா வேற எங்கேயும் இல்லை, நம்ம ஒயிட் சொன்ன பிளானிட்டோரியத்துக்கு தான் குடும்பத்தோடு போயிட்டு இருக்காங்க. அப்போ என்ட்ரன்ஸில் ஒரு பாட்டி நின்றுட்டு, என் பேர் ஏஞ்சலிக்கா, இந்த ஊருக்கு கிறிஸ்மஸ்க்காக புதுசாக நான் எங்கே வந்திருக்கேன், எனக்கிட்ட ஒரு மேஜிக் தெரியும், இந்த குடும்பத்துக்கு என்னோட மேஜிக் தேவைன்னு நினைக்கிறேன். பசங்களா இவங்களை கண்டுக்காதீங்க, வயிற்று பொழப்புக்காக இப்படிதான் ஏதாவது போய் சொல்லிட்டு இருப்பாங்க, வாங்க எங்கேருந்து போகலாம். உங்களோட குடும்ப பிரச்சனையெல்லாம் போகிறதுக்கு அந்த 5 கிரகத்தையும் ஒன்றா பாருங்க, அதில் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலான்னு நினைக்கிறேன். சிசி மட்டும் அதை கொஞ்சம் வீடாக பார்த்துக்கிட்டு பிளானிட்டோரியத்துக்குள்ளே போக, அம்மா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் என்னன்ட்டு சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நான் வாங்கி தரேன். என்ன அதிசயமாக என் பொண்ணு ரொம்ப ஐஸ் வைக்கிறா, எது காரணம் இல்லாமல் இதை செய்ய மாட்டேல, என்ன காரணம் சொல்லு. அது வந்துமா நாளைக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச் இருக்கு, சரி அதில் நேஷனல் டோர்னமெண்ட் கோச் வருவார், அவர் மட்டும் என்ன செலக்ட் பண்ணிட்டாருன்னா அவர் டீம் கூட நான் போயிடுவேன், அதனால என்னம்மா, இல்லை நான் அவரோட டீமில் போகிறேன்னா கண்டிப்பாக இந்த ஊர் விட்டு வேறு ஊர் போகிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக வேணாம் நீ சேர வேணான்னு சொல்லி அவங்க அம்மா நோன்றாங்க. இதனால சிசிக்கு ரொம்ப கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. அப்போ நம்ம ஒயிட்டாக தான் காட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு எவ்வளோ பப்ளிக்லாம் பேச ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா, உனக்கு என்னடா பிரச்சனை, நீ ரொம்ப நல்லவானாவோ சந்தோஷமாக தான்டா இருக்க அப்படின்னு எங்கள் அப்பா எவ்வளோதான் சொன்னாலும், பா என்னோட இடத்துல நின்னாதான்ப்பா அவங்க புரியும், ஏன்ப்பா அவனுக்கு புரிய மாட்டேங்குன்னு சொல்லி அவர் ரொம்ப சோகமாக சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த நேரத்தில் இவங்களோட ஒய்ஃபும் பொண்ணு வந்துட, ஓ மரணி ஆரம்பிச்சிட்டிங்களா அப்பன பையனா, இந்த தடவை என்ன பஞ்சாயத்து கூட்ட வரதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியாக போய் பேச, இந்த காலத்து பசங்க சரியில்லைம்மா, தனியாக விட்டு போகணும் ஆசைப்படுறாங்க, கரெக்ட் தாங்க, இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி இவங்க 2 பேரும் புலம்பி தள்ளிட்டு இருக்க. அப்போதான் பையன் ஆசைப்பட்ட பிளானிட்டோரியத்துக்காக இவங்க எல்லாருமே ஒன்னா போயிட்டு இருக்காங்க. ஒயிட் என்ன சொல்றேன்னா, பா இது ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம குடும்பமா சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாமா, ஓகேன்னு சொல்லி சிசி கிட்ட கேமரா கொடுத்தா, அம்மா நான் மன்னிச்சிருக்கேன், அந்த ஸ்டிக்கு கொண்டு வர மறந்துட்டேன், மறுபடியும் அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, நீ வேஸ்ட் தண்டம் முண்டோன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அந்த நேரத்தில் என்னோட உதவி இந்த குடும்பத்துக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு அழகான ஃபோட்டோ மட்டும் எங்களை எடுத்துத்தாங்க. ஓ அப்படியா, அந்த கேமராவை கொஞ்சம் கொடுங்க, எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க. பாஸ் உங்கள் தொப்பு தெரியுது, கொஞ்சம் உள்ள எடுத்துக்கோங்க. அந்த பப்பியை வச்சு கொஞ்சம் மறைச்சிக்கோங்க. ஓகே இப்போ எல்லாரும் சொல்லுங்க, மேரி கிறிஸ்மஸ் அப்படி இவங்க சந்தோஷமா இருக்க. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, திடீர்னு ஒரு மின்னல் அடிச்சு இவங்க எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. இவங்க விழுந்தா பரவாயில்ல, அந்த லென்ஸும் கீழே விழுந்து உடஞ்சி சுக்குநூறாக போயிடுது. என்னாச்சா ஏதாச்சுன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரும் உள்ள வந்து பார்க்குறாங்க. இந்த குடும்பம்லாம் சேர்ந்து விழுந்து அந்த லென்ஸை நொறுக்கினதை பார்த்துட்டு வாங்க சீக்கிரம் கிளம்பலாம்னு சொல்லி வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஏன்னா அது இன்னைக்கானாலும் ரொம்ப சோகமாக போயிடுச்சேன்னு சொல்லி இவங்க அம்மா ஃபீலிங்கோடவே படுத்து தூங்குறாங்க. காலையில் பார்த்தா பேரண்ட்ஸோட ரூமை தான் காட்டுறாங்க. அப்போ அம்மா நீங்கள் என் ரூமில் என்ன பண்ணுறீங்க, டேட் நீங்கள் என் ரூமில் என்ன பண்ணுறீங்க, என்னம்மா என்ன டேடுன்றீங்க, என்ன நீங்கள் அப்பான்றீங்கன்னு சொல்லி மாற்றி இங்கே சொல்லிக்கிட்டே இருக்க. டேட் மாம் அப்படின்னு நீங்கள் பஞ்சாயத்து போயிட்டு இருந்தா அப்போ சிசியை காட்டுறாங்க. அவ்வளோ சிசி உன் ரூமை இப்படி தான் அழுக்க வச்சிருப்பியா, ஐயோ அடிபட்டுருச்சு, ஒரு சரி
என் கை என் சின்னசா இருக்கு, ஓ நோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடாச்சு அப்படின்னு இவங்க குடும்பத்தினங்க எல்லாரும் பெருமையாக வெளியே வந்துட்டு இருந்தா, எப்போ நான் தெரியாம சோஃபாலே படுத்து தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா இங்க என்னாச்சு, நான் அங்க இருக்கேன், இது என்னாச்சுன்னு சொல்லி இவங்களும் அப்புறம் தான் ஒன்னா சேர்ந்த கண்ணாடி பார்க்க டேட் அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியுது இவங்க எல்லாரும் உடம்பு மாறி போயிடுது. சரி நம்ம இப்படி மாறி இருக்குமே, நம்ம குழந்தை என்னாச்சுன்னு பார்த்தா குழந்தை நாய் மாதிரி பண்ணுது. நம்ம பிக்கிள்ஸுக்கு என்னாச்சு பார்த்தா நாய் 2 கால் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மாறின மாதிரி பிக்கிள்ஸை மாறிச்சு போல இருக்கு. ஐயோ ஓடுறா ஓடுறா ராசா அப்படின்னு சொல்லி குழந்தைய பிடிக்கணுக்காக ஓடி போயிட்டு நடு ரோட்ல கத்திட்டே போறாங்க, என் குழந்தை குழந்தைன்னு கத்த. அங்க இருக்கவங்க ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க, வேகமா கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப இதுல நம்ம பையன் வேற என்ன சொல்றானா, என்னால ரொம்ப வேகமா ஓட முடியுது சன், உன்னோட பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அச்சாச்சே காலை பிடிச்சிக்கச்சு, எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளவுதான் கத்தனால கண்டுக்க ஒரு நாதியும் இல்லை. அம்மா உடம்புல இருக்க பொண்ணு வேற, ஏம்மா காப்பாத்திலாம் வாங்கம்மா வேகமா போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஜஸ்ட் மிஸ்ட் கொஞ்சம் ஏத்தனா பிக்கிள்ஸோட வயிறு பிரிங்கிட்டு வெளியே வந்திருக்கும். அந்த நேரத்தில் ஒருத்தர் எப்படி நின்று நாயை காப்பாத்திட்டாரு. தேங்க்ஸ் என்னோட குழந்தைய நீங்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. கவலைப்படாதீங்க, அதான் நான் பிடிச்சிட்டேன்ல. உங்கள் நாய்க்கு கொஞ்சம் ட்ரைனிங் தேவைன்னு நினைக்கிறேன். என்னோட நாய் 3 பாருங்க, அங்கவை சங்கவை மங்கவை எப்படி 3மே ஸ்டைலிஷாக நிற்குதுன்னு பார்த்தீங்களா. உங்கள் நாய்க்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், அதனால் முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் இதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக மாற்றி உங்கள் கையில் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் கையில் நான் கொடுக்கறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் குடும்பம் அப்பாடா ஒருவேளை ஒரு கட்டத்தை நம்ம தாண்டிட்டோம், இனி பல கட்டம் இருக்குன்னு சொல்லி அப்பா யோசிக்கிறாங்க. பையனுக்கு ரிவ்யூ இருக்கு, பொண்ணுக்கு இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு, அம்மாவுக்கு ப்ரெசன்டேஷன் காட்ட வேண்டியது இருக்கு, டேடுக்கு இன்னைக்கு வேறு மியூசிக் கிளப் இருக்கு. ஐயோ போச்சே, இப்போ என்ன பண்ணுறது, சும்மாவே நம்ம நாஸ்தி பண்ணுவோம், இதில் வேறு பாடி மாறி போச்சு, இப்போ என்ன பண்ண தெரியாமல் பையன் அப்பான்னு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க. அப்போதான் ஒரு ஐடியா பண்ணி குடும்பமாக அவங்கவுங்களோட கான்செப்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளான்ட் வரதுக்கு தான் உள்ள போறதுக்கு முன்னாடி யார் ஒருத்தன் தண்ட கருமாந்திரம் முண்டம் மூதேவிங்க சனியை யார் மூஞ்சில முழிச்சான்னு தெரியல, இதை உடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போதான் இவங்க உள்ள போயிட்டு, சார் நீங்க யாரை திட்டிட்டீங்க, நேற்று ஒரு டுபாக்கு ஒரு ஃபேமிலி வந்துச்சுங்க, அவங்க பார்த்த வேலையால் பாருங்க இப்படி தரமட்டம் நொறுக்கியிருக்காங்கன்னு, இதை சரி பண்ணுறதுக்குள்ள போதும் நாங்கள் போல இருக்கு. அதை கேட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரியாக, சரி இது கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ண முடியுமா, எதுக்கு நீங்கள் சீக்கிரமாக கேட்குறீங்க, உங்களுக்கு டப்பு தரலான்னு. டப்பா, ஓ நீ அப்படி சுற்றி வரியா, கவலையப்படாதங்க, எங்களுக்கு பிரேக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சிடறேன், நீங்கள் டப்பை ரெடி பண்ணி வச்சுருங்க, மச்சாவா நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிடுற. அச்சாச்சோ இன்னைக்கு ஃபுல்லாக அது ரெடி பண்ண ரொம்ப லேட் ஆகும் போல இருக்குது. அப்போ தான் பஸ்ஸு சிசியா உடம்புல இருக்காங்க அம்மா, இன்னைக்கு முக்கியமான ப்ரெசன்டேஷன் இருக்குது, சிசி பார்த்து உள்ளவா அப்படின்னு சொல்லி படிக்கட்டில் கூட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஹீல்ஸ் போட்டுக்கிறதுனால சரிஞ்சடிச்சிட்டு கீழே வந்துட்டாங்க. கவலைப்படாத, முதல் படியே நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு மேலே போயிடலாம் வா சிசின்னு சொல்லி மறுபடியும் கஷ்டப்பட்டு கூட்டு போயிட்டுருக்காங்க. அம்மா அந்த ஹீல்ஸ் எப்படி தான் போட்டிருக்கீங்க, பார்த்தா பாஸ் நீங்கள் வந்துட்டீங்களா, ஆஃபீஸில் உங்களை பார்த்தா பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, இதில் அந்த பாம்பு கடிச்ச லேடி வேறு, இங்கே பாருங்க நீங்கள் சொன்னீங்க இது பெருசாக வளராதுன்னு, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, நானே அதை அமுக்கி வருது. நோ அதை அமுக்கி விட்டிங்கன்னா அது இன்னும் தழும்பு விழுந்து, நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா அந்த இடம் தழும்பு விழுந்து ஒரு மாதிரி ஆகிடும், வேணாம் அப்படின்னு சொல்லி எப்படியே கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டுருக்க. அப்போ பார்த்தா இவங்க அம்மா ஃப்ரெண்டு, இவனுக்கு வழக்கமாக எப்பவுமே குத்துற மாதிரி போய் தானே இவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, யார் வந்திருக்கா பாருன்னு சொல்லி குத்துற மாதிரி வர, அம்மா என்ன அவன் குத்துற மாதிரி வரன்னு சொல்லி ஒரே இடத்துல எத்தி உடச்சிட்றாங்க. அவனை போச்சேன்னு சொல்லி கத்திட்டு கீழே வில, இன்னும் இவ்வளோ விட்டா பஞ்சாயத்து நிறைய ஓட்டிடுவா போல இருக்குன்னு தரத்தரத்தெல்லாம் இழுத்துட்டு வந்து ரூமில் நிற்க வச்சு, இங்கே பாரு சிசி நான் சொல்கிறத மட்டும் நீ நல்லா கேளு, நான் பேப்பரில் அவனை எழுதி தரேன், அதை மட்டும் நீ படிச்சுட்டேன், இந்த ஆஃபீஸையே ஒரு கலக்கிடலான்னு சொல்லி அவங்க பேப்பரில் எழுதிட்டு இருக்க. நமக்கு ஒரு மாதிரி இருக்கே, சாக்லேட் எங்கே இருக்குது சாக்லேட் எங்கேன்னு சொல்லி நல்லா சாக்லேட் போட்டு அமுக்கு நமுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா பையனை தான், இங்கே பாருங்கள் டேட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இப்போ நீங்கள் இருக்குது என் பாடியில், அதனால் பாடி ஃபுல்லாக ரணமாக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறத கேட்டு போங்க, அந்த டேபிளில் ஏறுங்க, இப்படி இப்படி குதிக்கணும். நான் வந்து ஸ்கூலுக்கு தானடா, எதுக்கு நான் மலை மேலே ஏற மாதிரிலாம் ஏற சொல்லிட்டு இருக்கேன் டேட், உங்களுக்கு இந்த இடத்துல ஆபத்தில் உங்களுக்கு புரியாது, அந்த இடத்துல டேஞ்சர் ஜோன்லாம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்க அப்பா உள்ளே போன உடனே ஒரு ஃபுட்பால் பேரை பார்த்து, டியூட் நீ ரொம்ப நல்லா இருக்க டியூட் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவர் கலக்கிறதெல்லாம் பார்த்து அப்பா சொன்ன மாதிரி பயங்கரமாக கலக்கிறாருன்னு சொல்லி அங்கே இருக்க பிள்ளைகிட்டலாம் பேசி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டான்ஸில் ஆடுறத பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். அடுத்து நாய்க்குட்டியும் குழந்தையும் பார்த்துக்க சொன்னாங்களே அவங்கள தான் இப்போ காட்டுறாங்க. எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க. உடனே அந்த குழந்தை வந்து அங்கே இருக்கிற குப்பைத்தொட்டியை உடச்சி அதை கலவரம் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாரு இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, வெயிட் அது வந்து நாய்க்கு வச்ச தண்ணி, அதை நீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல அந்த குழந்தையும் குடிச்சிக்கிட்டே இருக்குது. உடனே எவனோ உச்சா போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. எவன்டான்னு பார்த்தா அங்கே நாய் செம்ம ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே அதில் ஏறி உட்காந்துட்டு சொயின்னு போயிட்டுருக்கு. அவ்வளோதான், இவனுக்கு மனசே கேட்கல, என்னடா இது நாய் குழந்தை மாதிரியும் குழந்தை நாய் மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்குன்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சிசி தான் காட்டுறாங்க. அவள் தான் இப்போ அவங்க அம்மா உடம்புல இருக்காளே, அவள் தான் இப்போ ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணியாகணும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா வீடு கட்ட போகிறோம்,
வீட்டுக்கு முன்னாடி ஒரு கதவு, 2 ஜன்னல், மேலே ஒரு ஓட்டு வீடு, அவ்வளோதான், வீடு கட்டி முடிச்சிடலாம். எல்லாரும் ஆஃபீஸில் ஒரு மாதிரி வீடாக பார்த்துட்டு இருக்க. இதில் வேறு சிசி உடம்புல இருக்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக, என்னது நான் எதாவது தப்பாக பண்ணிட்டேனா, இங்கே பாரு புரிஞ்சுக்கோ நான் எழுதி அப்படின்னு சொல்லி சைக்கிளில் சொல்ல, ஓ கரெக்டு, இங்கே இருக்கேன் நான் சரியாக பேசுகிறேன். அந்த பேப்பர் வேறு கண்ணாடி போட்டு சரியாக பார்க்கலான்னு பார்த்தா காஃபி வேறு அதில் ஊற்றிடுறா. அச்சாச்சோ இப்போ என்ன பண்ணுறது, அவர் வேறு ரொம்ப நேரம் முறைச்சிக்கிட்டே இருக்கார். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும், ஒரு பதட்டத்தோடு இருக்கனால. ஒரு நிமிஷம்ங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன். எங்கள் அம்மா டெக்னாலஜி வச்சு எப்படிலாம் கட்டணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது யார் இந்த புத்திசாலி பொண்ணு, இது ஏன் பொண்ணு தான். ஆமாம் நான் இவங்களோட பொண்ணு தான் சொல்லி, ஏம்மா சொல்லி கொடுத்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க, மன்னிச்சிருங்க என்னால் சரியாக பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே பரவாயில்ல, வேறு வழி இல்லை, நான் சொல்கிற மாதிரி ஒரு கலக்கின்னு சொல்ல, கடமுடா ஒரு சத்தம். என்னாச்சு, என்ன பண்ணீங்க? இல்லை நான் சாக்லேட் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஐயோ உங்களுக்கு தெரியாதா, என் உடம்புக்கு சாக்லேட் ஒத்துக்காது, அது தெரிஞ்சோ நீங்கள் சாப்பிட்டு வச்சிட்டியே அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க. இவங்களும் என்னால் முடியல அப்படின்னு சத்தம் வேறு கேட்க, ட்ருன்னு சத்தம். அவ்வளோதான், ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு அசிமாயிடா குடுகுடுன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தா என்ன, இப்போ சிசியோட ஸ்கூல் முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க. அதில் வேறு போகும்போது என்ட்ரன்ஸ் இல்லையே. இங்கே பாருங்கம்மா, ஆஃபீஸில் நடந்ததுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, அதை மனசில் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை விளையாண்டுறாதீங்க. உள்ளே போங்க, நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க, உள்ளே போங்க, ஃபுட்பால் மேட்ச் விளையாடுங்க, தயவு செஞ்சு நீங்கள் பாலை உதைக்க வேணாம், யாருக்காச்சும் பாஸ் பண்ணி விட்ருங்க. சிசி 10 வருஷமாக அம்மாவை தானே என்னை பார்த்துருக்க, ஸ்கூலில் நான் எப்படி இருந்திருக்கேன் தெரியுமா, டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இங்கே இருக்கவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, போச்சே என்ன பண்ணுறது, தூரத்தில் வேறு ஒருத்தி நம்மளை பேரை வச்சு கூப்பிட்றாளே அப்படின்னு இவங்க பதட்டத்தோடு இருக்க. அப்போ தான் இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க. ராய்க்கு அப்படியே ஃபோன் பண்ணியிருக்காங்க. யார் எனக்கு கால் பண்ணுறது? ஓ இந்த குடும்பமா? சொல்லுங்கள். உங்கள் நாய்க்குட்டியை தான் நான் ரொம்ப பத்திரமா பார்த்துட்ருக்கேன், அதுக்கு சிவியரான ட்ரைனிங் போயிட்டுருக்கு. இல்லை அப்படிலாம் கொடுக்க வேணாம், அப்படியே செல்லமாக பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். சரி ஒரு நிமிஷம் இருங்க, உங்கள் குழந்தைக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அந்த நாய்க்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன், ஃபோனை வைக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் வச்சதுக்கப்புறம் இப்போ சிசியோடைய அந்த நேஷனல் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அதில் வேறு நிறைய பேர் சிசி வாக்கர் அவங்களோட பல வருஷ கனவு நிறைவேற போகுதுன்னு சொல்லி அங்கே கமிட்டி கொடுக்க கூட சிசியோட பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒயிட்டை காட்டுறாங்க ஒரு பக்கம். அப்பா உங்களுக்கு என் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் புரிஞ்ச மாதிரி நல்லா கேளுங்க, என்ன இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ இன்டர்வியூ தானே, இது வரைக்கும் பல இன்டர்வியூ பார்த்துருக்கேன், இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் நான் ரொம்ப பயப்படுறேன் புரிஞ்சுக்கோ. ஆமா இதுல யாரு ஒயிட்னு சொல்லி உள்ள இருந்து ஒருத்தர் வந்து, ஒயிட் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா, இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. ஐயோ டேடி வேறு உள்ள போறாரு, உசுறு போதே, மை காட் அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருந்தா, ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். ஐயோ ஹரியானா நீங்களா? ஆமா எதுக்கு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க? இல்ல என் பையன் ஒயிட் வேற இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்க எதுங்க பயப்படுறீங்க, அவன் தான் நல்லா படிக்கிற பையனாச்சே, எல்லாம் கரெக்டா பேசுறான், எங்க அவன் நல்லா பேசுறான். உள்ள வேற கேள்வி கேட்கறான். அவன் கேட்கறாங்க நிறைய இது கேட்டா, இங்க ட்ரம்ஸை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு அவன் பேண்டை பத்தி பேசுறாங்க, இவங்க சயின்ஸை பத்தி பேசுறாங்க. இதுல வேற இவருக்கு ஹார்ட் பீட் கையிலே வர அளவுக்கு பயமா இருக்கு. ஆமா ஒயிட் இப்பெல்லாம் பெருசா பேசவே மாட்டேங்கிறான், அவன் படிப்பிலே மூழ்கிட்டான் தெரியுமா, ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்ல, நாங்க டெடி பேர்லாம் மாத்திப்போம்னு சொல்லி ஹரியானா ஒயிட்டை பத்தி பேச இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்பாவோட உடம்புக்குள்ள தானே ஒயிட் இருக்கு. அப்படியா சரி, ஒயிட் என் ஃப்ரெண்டு ஒரு பார்ட்டி இன்வைட் பண்ணியிருக்கான், ஒயிட்டும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க, அந்த வெட்டி பையில மண்டையிலே தட்டி அனுப்பி விட்டுறேன். இதை கேட்ட உடனே இவங்க சந்தோஷப்பட அந்த பக்கம் அவங்க அம்மாக்கா பதறுது. ஐயோன்ட்டு ஓடி கஷ்டப்பட்டு எதாவது செய்யணும்னு சொல்லி சிசி கிட்ட ஒரு பால் வேற வந்திருக்கு, அது கரெக்டா கோல் அடிச்சா போதும் இவங்க அம்மாவோட லட்சியத்தை நிறைவேற்றிடலாம். அப்ப மைக்ல வேற சொல்றாங்க, சிசி வாக்கருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்க நினைச்சா அவங்க அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஆசையோடையும் சந்தோஷத்தோடையும் பார்த்துட்டு இருக்கு. கடைசி நேரத்துல இவங்க ஆப்னன்ட் டீமுக்கு ஒருத்தன் அடிபட்ட உடனே பாலை கூட உதைக்காம, உங்களுக்கு எதாச்சா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மேட்சே இவங்க தோக்க வச்சிடறாங்க. அப்போ ராயை தான் காட்டுறாங்க. என்னடா வாழ்க்கை இது இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், என்ன உனக்கு வேணும்? என்னது உனக்கு நான் டைப்பர் மாற்றி விடணுமா? நான் சொன்னது புரிஞ்சா 2 தடவை குறை. அமேசிங் சூப்பர், நீ அட்டகாசமாக பண்ணுற, அப்படியே இரு, பொறுமையாக நான் போட்டு விட்றேன். அப்போ குடும்பத்தாரெலாம் அங்கே வந்துடுறாங்க. நான் இல்லைங்க, உங்கள் நாய்க்குட்டி தான் இதை போட்டு விட சொல்லிச்சு. இவங்க குடும்பம் எங்கே போகுதுன்னு பார்த்தா அந்த பிளானட்டோரியத்துக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அங்கே தானே இவங்க உடம்பெல்லாம் மாறி போச்சு. சரி அந்த லென்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆசையோட போய் நின்னா, சாரி சார் ஒரு சின்ன பிரச்சனை, இதுலேருந்து கடைசி ஒரு கிளாஸ் மட்டும் காணாமல் போயிடுச்சு. சரி அதை உருவாக்க எவ்வளோ நாள் ஆகும்னு ஒயிட்டு கேட்க, அது 1 மாதம் ஆகும். சரி வாங்க டேட், 1 மாதம் கழிச்சு வரலாம். சன் உனக்கு சீரியஸ்னஸ் புரியலையே டேட், கிரகணன்றது எப்பயாச்சும் ஒரு தான் வரும், இன்னும் புரியலையே. இப்போ என்ன 2024 தானே, அடுத்த கிரகணம் 2025. ஏற்கனவே உடம்புல பல வகை நோய், நான் டீனேஜ் பாய் ஆனதுக்கப்புறம் நீ கிளவனாய் செத்து போயிடவிடா. அதை கேட்டு
என்னாச்சு சார் நீ ரொம்ப சோகமா இருக்க? இல்லப்பா என்னோட பாடி எனக்கு கிடைச்சிரும், ஹரியானா கூட நான் போலான்னு நினைச்சேன், இன்னைக்கு அவளோட பார்ட்டி கூட என்னால் போக முடியலன்னு சொல்லி அவ ரொம்ப சோகமா இருக்க. இது கேட்டாப்பா நம்மளாச்சு பையனோட ஆசையை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு நைஸா இவரும் அவங்க பொண்டாட்டியை ஓடி போயிடுறாங்க. இது எதுவுமே தெரியாம இவங்க 2 பேரும் சோகமா உட்காந்துட்டு இருக்கு. சரி அப்பா அம்மாவோட லேப்டாப்ல தான் நோண்டி செலவு பண்ணலாம்னு சொல்லி உள்ளெல்லாம் நோண்டி பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓ 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா, வாங்க இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாம். என்னது பார்ட்டி பண்ணலாமா? யாரா இவனுங்க? ஆமா உனக்கு தெரியுமா? ஆமா இங்க அவங்க தான் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பதட்டமா இருக்காங்க. என்னாச்சு நீங்க 2 பேரும் ஒண்ணா இங்க உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல நாங்க எந்த சாப்பாடு ரெடி பண்ணல, ஒரு சாப்பாடை மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண ஹனி அப்படின்னு இங்கிருந்து பொறுமையா நடந்து போய் பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. அதனால என்னோட செல்லத்துக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கொஞ்சம் இங்க வா அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட கூப்பிட்டு இருக்கேன். டே கட் பண்ணி அந்த பக்கம் காட்டுறாங்க. ஒரு வேலையை பசங்க பார்ட்டிக்குள்ள போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கே சூப்பரா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹரியானா வேற இதுல உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி சாப்பாடுலாம் கொடுத்து நல்லா சந்தோஷப்படுத்திட்டு இருக்கா. அவனும் சரி நல்லா இருக்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்தம் கொடுக்குற மாதிரி கிட்ட வந்துட்டான். டப்புன்னு பயந்தவன் தடுத்துட்டு அந்த இடத்துட்டு ஓடிடுறான். இங்க பாரு அவன் எனக்கு முத்தம் கொடுக்க வந்தா, உனக்கு தானே முத்தம் கொடுக்க வந்தா, அது என்ன பிரச்சனை? ஏய் பையன் உடம்புல நான் இருக்கேன்டி இப்படி விடத்து. ஓ கரெக்ட் தான், சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும், இல்லைன்னா இந்த பொண்ணு மறுநி வந்துடும்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, ஏய் டார்க் சயின்டிஸ்ட் நீ எப்பறம் இங்கே வந்த கரடி கூட்டி, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி அவனே களைச்சி விட்டுற. அங்கே பஞ்சாயத்து ஆயிடுது. என்னையாடா கரடி கூட்டின்னு சொல்லி அடிக்க வர டப்புன்னு கீழே குனிஞ்சிடறான். கீழே குனிஞ்சு எந்திரிக்கும் போது மூக்கே உடஞ்சு போயிருது. ஐயோ மூக்கை உடச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் பயந்து ஓடி போயிட. எல்லாரும் ஹே எப்படா நீ அடிச்ச அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கோட பார்க்குறாங்க. ஹரியானாவே பார்த்து மிரட்டா, இவனடா அது அப்படின்ட்டு. 10வது வரைக்கும் இவங்களாம் டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டுட்டு இருக்கு. அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணி கேட்டுறாங்க. இப்போ வீட்டில் வேற சோறு செய்யலை, என்ன பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் தெரியும், வா கொஞ்சம் தண்ணி உறுப்பு அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஸ்டவ்வையே போட்டு நாசம் அடிக்கிறாங்க. அதெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்து காய்ஸ் அது வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா, நீங்க 2 பேரும் ஒன்று முன்னாவே இருக்க மாட்டீங்க, ஏன் கிஸ் பண்ணுங்களேன், அப்போதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் ஒரு கூகுள் இதில் படிச்சிருக்கேன்பா. கிஸ் பண்ணுங்க சொல்ல இவங்களுக்கு எப்படி கிஸ் பண்ண தெரியும், ஏன்னா இவங்க தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆச்சு. அப்படியே கிஸ் பண்ணுங்க சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. சரி போதும் பார்ட்டி முடிஞ்சு கிளம்புங்க சொல்லி, ஆமா எங்க டேட் மாமா காணோம், கண்டிப்பா ஹரியானா பார்ட்டிக்கு தான் போயிருப்பானே இவன் அடிச்சு சொல்றான். சீக்கிரம் போயாக்கன்னு சொல்லி இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு போனா ஸ்டெப் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டேட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப நாள் ஆச்சு வைஃப் கூட வெளியே வரல, இன்னைக்குதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, புதுசுன்னு ஒருத்தன் முடி நிறைய வச்சிருப்பானே அவனை ஏதாவது பண்ணீங்களா? இல்ல அவன் தெரியாத மூக்க உடச்சு விட்டேன். என்னது அவன் மூக்க உடச்சிட்டியா, ஏன் டேட் இப்படி பார்த்து வச்ச அப்படின்னு சொல்லி அவனை பதட்டத்தோட பேசிட்டேன். சரி சில் வா டான்ஸ் எல்லாம் சொல்லி இவங்க ஃபேமிலியா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் அந்த இடத்துல வர ஆரம்பிச்சது. உங்க ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து குத்து குமாங்குத்துன்னு சொல்லி செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்த யாரு கண்டு பட்டுச்சோ தெரியல, போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குடுகுட்டு இந்த இடத்த விட்டு எப்படியோ ஓடி போயிட்டாங்க. கடைசியில வீட்டுக்கு போய் நல்லா நிம்மதியா தூங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்ணி ஆகணும். சிசி உடம்புல இருக்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ கவலைப்படாத, நான் வந்துடுறேன், ஒரு லீவு போட்டாச்சு நான் வந்துடுறேன், நீ எதுவும் சொதைப்பிடாதமா, நான் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா டேரெக்டாக கம்பெனிக்குள்ளே போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் தனியால் போராட்டும் போது என்னால் சரியாக சொல்ல தெரியல, அதனால நம்ம ஒரு குடும்பம் ஒன்னா சேர்ந்து அந்த ப்ரெசன்டேஷனை பர்ஃபெக்டா முடிச்சிடலாம் ப்ளீஸ்ன்னு இவங்க பேசிட்டு இருக்க. அப்போ சிசி உடம்புல இருக்க அவங்க அம்மாவை காட்டுறாங்க. வாத்தியார் ஒரு கொஸ்டின் கேட்க, இது வேற இவங்க வேற மிகப்பெரிய ஆர்கிடெக்டரா, அந்த கேள்வியும் ஆர்கிடெக்ட் பத்தி தான் அசால்ட்டா அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க. வாத்தியார் வியந்து போயிடுறாரு. அந்த அப்புறம் இவங்க அப்பா வேற காட்டுறாங்க, இந்த லென்ஸை சீக்கிரம் சரி பண்ண முடியாதா, எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் ரொம்ப பதற்றமா பேசிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு சொட்டை வேற தட்டி, 10 மில்லியன் மக்கள் பார்க்க போறாங்க, நீங்க ரெடியா இருக்கீங்களா, நீங்க தானே இவங்களோட ஹெட்டு அப்படின்னு அவன் பதட்டத்தை வேற ஏற்றி விட்டுட்டு அவங்க கிளம்பிற. அவங்க பார்ட்னர் சார், நண்பா நீ ரெடியா, ஒரு நிமிஷம் சொல்லி பயத்தில் இந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா சிசியாக கட்டுறாங்க. சிசி நீ வர நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்க, உங்கள் அம்மா இதை மட்டும் நினச்சாங்கன்னா ரொம்ப பெருமைப்படுவாங்க தெரியுமா. இதை கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அம்மா உடம்புல இருக்க சிசியை தான் காட்டுறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியல, என் பொண்ணு பெஸ்ட்டு ஃபுட்பால் பிளேயர். எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், 100 தடவைக்கு மேலேயாச்சும் உங்கள் பொண்ணோட வீடியோ நீங்கள் காட்டுவீங்க, அவள் பயங்கர எக்ஸலண்ட்டாக விளையாடுவா தெரியுமா. இது மட்டும் அவளை பற்றி சொல்லாத நாட்களே இல்லை, நீங்கள் அவளுக்காகவே கஷ்டப்படுறது, லீவு போடாமல் வேலை செய்கிறதுலாம் நிறைய தான் நான் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசை தான், என்ன பண்ணுறது, ஃபேமிலி விரும்பாதவளாச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப சோகமாக பேச இவங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது. சரி ஆல் த பெஸ்ட்னு சொல்லி அந்த லேடி இங்கேருந்து போக கரெக்டாக சிசி உடம்புல இருக்க அம்மா, சிசி உன்ட்ட நான் ஒரு விஷயம் பேசணும், ஏன்னா அவங்க ஆஃபீஸ்க்கே டேரெக்டாக வந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை மன்னிச்சிருமா, நான் ஓவரா ஹார்ட் ஒர்க்னு சொல்லி உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதேமாதிரி அவங்கள என்ன மன்னிச்சிருங்கம்மா, நானும் உங்களை நிறைய தடவை தப்பாக நினச்சிருக்கேன்னு சொல்லி 2 பேரும் மன்னிப்பு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க.
பாசுரு நேத்து மாதிரி நடக்காதுல, கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்லி திடீர்னு உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வருது. சார் எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, நாங்க இருந்து கிளம்பியாகணும்னு சொல்லி எங்க டீம் பார்த்துப்பாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிளியரா அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேக வேகமா ஓடி வராங்க. பார்த்தா இப்போ அந்த ஷோ நடக்க போதில்ல, டிவி ஷோ, அந்த இடத்துல இவங்க குடும்பமே வந்திருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா இவங்க அப்பாவை காணோம். சரி எங்க போயிருப்பான்னு சொல்லி இவங்க 4 பக்கம் தேடி 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 அலையிறாங்க. ஐயோ காணாம போயிட்டாரான்னு சொல்லி பதட்டத்தோட தேடிட்டு இருந்தா கடைசியில ஒயிட் உடம்புல இருக்க அப்பா மட்டும் கரெக்டா அவரை கண்டுபிடிச்சிடுறது. சரி வெளியே வா, ஏன் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்க? இல்லை நான் வெளியே வர மாட்டேன். உன்னை சிரிக்க வைக்க வேணா நான் 2 ஜோக்கு சொல்கிறதா? இந்தியாவில் எப்பவுமே ஒரு காமெடியான பேர் வைப்பாங்களாம்மா. உனக்கு முச்சந்தியில் 3 முடியா தொங்குதான், அவன் பேர் என்ன தெரியுமா? சடையாண்டி. அதை சொல்லி அவங்க அப்பா சிரிக்க வச்சிட்டு இருக்க. இன்னொன்று வேறு சொல்கிறாரு, பஞ்சாபில் மிகப்பெரிய அக்யூஸ்ட் இருந்தானா, அவனை போலீஸ்லாம் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த பஞ்சாபியோட பேர் என்ன தெரியுமா? மானஸ்தன். இதை சொல்லி முடிக்க டேட் நீங்கள் என் மைண்டை ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டீங்க. ஆனால் எனக்கு பெரிய பிரச்சனைனா ஸ்டேஜ் ஃபியராக இருக்குது, நான் எப்படி போகிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேடுன்னு அவன் பதட்டத்தில் பேச. கவலைப்படாதன்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அம்மாவும் பொண்ணு வந்துடுறாங்க. நான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன், நீ நிறைய தடவை குடும்பத்தோடு நின்று எதாவது பேசுகிறீங்கனாலும் ஏதோ செய்கிறீங்கனாலும் பயமே இல்லாமல் செய்வேன் அப்படின்னு இவங்க அப்பா ஒரு ஐடியா கொடுத்த உடனே எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு. நம்ம ஏன் குரூப்பாக சேர்ந்து பாடக்கூடாதுன்னு கேங்கே ஒன்றா சேர்ந்தாங்க. நாங்கள் குரூப்பாக சேர்ந்து பாட போகிறோம், அது எங்கள் ஃபேவரட் சாங், அதுவும் ஃபேமிலி சாங்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இவங்க பாட ஆரம்பிக்க அந்த கரடி தான் பூமர் மாதிரி பாடுறீங்கன்னு சொல்லி அவன் களி ஊற்றிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் போக 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 அந்த சாங்கு ஐபி ஏறி விஜய் படத்தில் வர சாங்கை விட பயங்கரமாக பாடிடுறாங்க. அந்த குண்டனை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆனந்த கண்ணீரே விட்டுட்டு இருக்கேன். கடைசி இந்த இடத்துக்கு யாரா அவங்க பார்த்தா ஒயிட்டோட ஃப்ரெண்டு சொட்டா தான் வந்திருக்கான். ஒயிட் இந்தா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தா ஒயிட் உடம்புல யார் இருக்கா? அவங்க அப்பா தான். சொட்டை நீ எப்படா இங்கே வந்த? என்னடா இவன் ஒரு மாதிரி பேசுகிறான். பார்த்தா அப்பா உடம்புல இருக்க ஒயிட் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்க நான் மாறி இருக்குன்னு தான் எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளோ மாறி இருக்குன்னு தெரியாது. சரி இந்த லென்ஸுன்னு சொல்லி இந்த லென்ஸுக்கு கூலியே என்னோட சார்ஜர் கார்டு வேணும், என் உயிரே போலாம் தரமாட்டேன், உடம்பே மாறி இருக்கு, சரி வேற வழியிலன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துட்டு கிளம்பலான்னு போகும்போது தான் இவங்க அம்மாவுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. ப்ரெசன்டேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு, பாஸும் இவங்களை பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த சந்தோஷத்தோடய இவங்க வேக வேகமாக போகிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, இன்னும் ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயாகணும். இந்த நேரத்தில் நடந்து போனால் கூட சீக்கிரம் சேர முடியாது. என்ன பண்ணுறது தெரியும், அவங்க மண்டையை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என் மரகதத்தை யூஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லி கார் எடுக்கிறாரு. இங்கே பாருங்க டேட், நீங்கள் தான் பார்த்து பக்குவமாக ஓட்டன்னு சொல்லி வண்டியை ஓட்டா ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவனுக்கு வேறு சரியாக வண்டி ஓட்ட தெரியாமல் கண்ட மணிக்கு இடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இதில் லென்ஸ் வேறு பறந்து காருக்கு முன்னாடி விழுந்துருது. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி காருக்கு முன்னாடி உட்காந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு சொல்லி காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது, ஐயோ முன்னாடி மறைச்சிட்டாங்களேன்னு. இவங்க லென்ஸ் எப்படி எடுத்துடுறாங்க, ஓ நோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டோர் உடஞ்சிருது. ஒரு நல்ல நியூஸ் இருக்கு டேட், இந்த பக்கம் எதுவுமே ஆகலைன்னு சொல்லி வாயை கூட முடிக்க மாட்டான், டப்புன்னு வந்து ஒரு லாரி அடிச்சு தூக்கிடுது. பேட் நியூஸ், இந்த பக்கம் டோர் உடஞ்சி போச்சு. அப்படியே கஷ்டப்பட்டு அந்த வண்டியை தள்ளி மாதிரி தள்ளிட்டு டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிடலாம், என் மரகதை ரெடியாக இருக்கு, எப்பவுமே எனக்கு துரோகம் பண்ணாதுன்னு சொன்னா அக்குவரே அணிவரை கலண்டு விழுகுது. சரி இதுவும் போச்சு போல இருக்கே. உங்களுக்கு உதவி வேணுமா? எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு இந்த உதவி வேணும்னு நினைக்கிறேன், வாங்க வந்து வண்டியில ஏறுங்க. பார்த்தா அந்த பாட்டியம்மா பண்ண ஹெல்ப்னால இவங்க கரெக்டாக அந்த பிளானட்டரி மியூசியத்துக்கு வந்துட்டாங்க. இனி கடைசி அந்த லென்ஸ் மட்டும் தான் வைக்கணும். வேக வேகமாக ஒரு ஆர்வத்தோட வந்துட்டு இருக்க லென்ஸ் தவறுதலா கீழே தவறி விழுந்து நொறுங்கிருது. அவ்வளோதான், கதற ஆரம்பிச்சிட்டான். ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சுன்னு அழுந்துட்டே இருக்கும்போது பிக்கிள்ஸ் பார்த்தா அந்த குழந்தையோட உடம்பு போட்டு சொரண்டே இருக்கு. அப்போ சிசி தான் சொல்றா, பிக்கிள்ஸ் இருந்தாலும் சரி பேபியா இருந்தாலும் சரி இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, எதனால இந்த பேக்கேஜ் ரொம்ப நோண்டிட்டே இருக்குன்னு அவங்களுக்கு கைவிட்டு பார்த்தா ஒரிஜினல் லென்ஸ் இதுல தான் இருக்கு. இவங்க மூஞ்சிக்கே ஒரே சந்தோஷமாயிடுது. சரின்னு வேகமா ஓடி போய் அந்த லென்ஸை செட் பண்ணிட்டு மனசுல நினைச்சுக்கிறாங்க நாங்க பழையபடி மாறணும் அப்படின்னு. ஆனா ஒரு மாற்றமும் வரல. சோகத்தோட அந்த பாட்டியம்மா வண்டியில ஏறி வீட்டுக்கு போக, கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகும், மேரி கிறிஸ்மஸ். சரியாக என்ன சரியாகன்னு சொல்லிட்டு இவங்க குடும்பமே சோகமா உள்ள போய் உட்காந்துட்டு காலையில எந்திரிக்கிறாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. சரி கண்ணாடி பார்த்து டேட் மாம் அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது இவங்க உடம்பு பழையபடி மாறிடுச்சு. ஒரே சந்தோஷத்தில் எகிரி குதிச்சிக்கிட்டு இருக்க. அப்போ வெளியே பார்த்தா ஹரியானா வந்திருக்கா. இதை பார்த்தோன்னே ஒயிட் வேக வேகமாக வெளியே போய், ஹரியானா எதுக்கு நீங்கள் வந்திருக்கன்ற மாதிரியும் கேட்டா, இந்தா டெடிபார், நீ இன்னும் இது மறக்கலையா? நான் எப்படி மறப்பேன், ஆனால் என்ன நீ தான் என்னை விட்டு போக போகிற. அதை கேட்டு இல்லை என்னோடய மைண்டை நான் மாற்றிக்கலான் இருக்கேன், நான் போகிறதால இன்னைக்கு நைட் கேம்லாம் இல்லாமல் சொல்லி
2 பேரும் கிஸ் பண்ணிக்க அவ்வளவுதான். இவனுடைய ஆசை கடைசியில நிறைவேறிடுது. இவ ஹரியானா போய் கொஞ்ச நேரம் கழிச்சு நேஷனல் டோர்னமெண்டோடைய கோச் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா சிசியை கூப்பிடுறாங்க. நீங்க தானே சிசி வாக்கர்? ஆமா. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். எப்பவுமே ஒருத்தனை செலக்ட் பண்றோம்னா நாங்க எதிர்பார்க்குற 2 குவாலிட்டி அவன்கிட்ட இருக்கணும். ஒன்னு ஸ்கில், இன்னொன்னு கேர். உங்ககிட்ட ஸ்கில் இல்லை தான், ஆனா எனிமையா இருந்தாலும் அவனுக்கு நீங்க கேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்க. அதனால உங்களுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் தரலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சிசி கிட்ட கேள்வி கேட்டா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி உள்ள போய் அம்மா இப்போ நான் நோ சொல்ல போறேன், ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்ல வரேன். இல்ல சிசி, நீ எங்க டோர்னமெண்ட் ஆனாலும் சரி நான் கண்டிப்பா தவறாம அங்க பார்க்க வருவேன், அதனால நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல சிசிக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அவளும் அந்த கோச்சை பார்த்து நான் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலி எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேரி கிறிஸ்மஸ், இந்த குடும்பத்தை நான் சரி பண்ணிட்டேன்ட்டு எனக்கு தெரியுது.